ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம இந்த சீரிஸோட 2வது எபிசோட தாங்க பார்க்க போறோம். இந்த எபிசோடோட ஓப்பனிங்ல நம்ம சாங் ரொம்பவே சோகமா அந்த பையோட கேபினுக்கு வெளியே நின்றுகிட்டு இருக்கா. அவன் மனசுக்குள்ளேயே நான் ஏன் தான் அவனோட ரகசியத்தை கண்டுபிடிச்சனோ, எனக்கு ஒரே தலைவலியா இருக்குன்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பா. அப்போ அந்த பை அவனோட கேபின்ல இருந்து வெளியே வரும்போது வா என் கூட போலான்னு சொல்லிட்டு அவளை கையோட இழுத்துட்டு போறான். அப்படி போற வழியில அந்த மின்ஹூ இவங்களை கிராஸ் பண்ணி போக இந்த சாங் மின்ஹூ கிட்ட ஓடி போய் என்னை மன்னிச்சிருப்பா, என்னால உன் கூட படத்துக்கு வர முடியாது, இன்னொரு தடவை போலாம் என்னன்னு சாரி கேட்டுட்டு மறுபடியும் பைக் கிட்ட வரா. அந்த பையும் ஒரு லிப்ட் கிட்ட பராக் பார்த்து நின்னுகிட்டு இருப்பான். சாங் அவன் பின்னாடி வந்து அமைதியா நின்னுகிட்டு இருக்க. அந்த பை உன்கிட்ட அந்த லிப்ட் பட்டன் ஆன் பண்ணுன்னு சொன்னாதான் பண்ணுவியா, ஏன் தானா பண்ண மாட்டியான்னு முறைச்சிட்டு நிக்க, இவளும் இது வேறையான்னு சொல்லிட்டு அந்த பட்டனை வெறுப்புல தட்டி விட்டுட்டு அவன் கூட கார் கிட்ட வரா. அப்போ பை நீயே காரை ஓட்டுன்னு சொல்லிட்டு அவகிட்ட கார் சாவியை தூக்கி போட வேற வழியே இல்லாம சாங்கும் அவனை கார்ல ஏத்திட்டு காரை ஓட்டிட்டு போயிட்டு இருக்கா. அப்படி போற வழியில அந்த பை நாய்க்குட்டி மாதிரி ஜன்னலுக்கு வெளியே தலையை நீட்டிக்கிட்டு காத்து வாங்கிட்டே சந்தோஷமா வந்துகிட்டு இருக்கான். அதை பார்த்த சாங் டேய் தலைய உள்ள எடுறா, இல்லாட்டி செத்துக்கிட்டு போயிட போறேன்னு சொல்லிட்டு திட்டிக்கிட்டு இருக்க. ஆனா அவன் காதலே வாங்கிக்காம ஹாயா காத்து வாங்கிட்டு வந்துகிட்டு இருப்பான். இவளும் கடுப்பாயி அந்த விண்டோ கிளாஸ க்ளோஸ் பண்ணி விட்டுருவா. இதுக்கு அடுத்து இவங்க 2 பேரும் அவங்க மீட்டிங் அட்டென்ட் பண்றதுக்காக போற கம்பெனியை ரீச் பண்ணிடுவாங்க. உள்ள போயிட்டு இருக்கும் போது அந்த பை சாங்க பார்த்து இங்க பாரு, அந்த கம்பெனிக்குள்ள நிறைய நாய்க்குட்டிங்க இருக்கும், அது மட்டும் இல்லாம அந்த கம்பெனியே ஒரு டாக் ஃபுட் மேனுஃபேக்சர் பண்ற கம்பெனி தான், தயவு செஞ்சு என் கண்ணு முன்னாடி நாயோ இல்ல அது சம்பந்தப்பட்ட எதையுமே வரவிடாதன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. இவங்க அந்த கம்பெனிக்குள்ள போன உடனே ஒரு நாய்க்குட்டி சுத்திக்கிட்டு இருக்கும். அதை பார்த்த பையன் ஒரு மாதிரி உருன்னு மாறிக்கிட்டு இருக்கான். கரெக்டா சாங் அந்த நாய்க்குட்டியை மறைச்சு அவனோட மூட் பிளக்சுவேஷனை கண்ட்ரோல் பண்ண ஹெல்ப் பண்றா. அதுக்கப்புறமா அந்த கம்பெனில அந்த ஒரு ஆளு பைக்கிட்ட வந்து இங்க பாருங்க சார், இன்னைக்கு ஃபுல்லா நான் தான் உங்களை இந்த கம்பெனியை சுத்தி காட்ட போறேன், உங்களுக்கு என்ன வேணாலும் என்கிட்ட தாராளமா கேளுங்கன்னு சொல்லிக்கிட்டு இருப்பான். அப்போ அந்த பை எனக்கு ரெஸ்ட் ரூம் போகணும்னு சொல்ல அவன் அதோ இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு இடத்த கை காமிக்கிறான். அந்த பை பெசாமணியை நாங்க கூட்டு போயேன்னு கேட்க அதுக்கு அந்த ஆளு சார் அது உங்க கண்ணு முன்னாடி தானே இருக்கு, நீங்களே போயிட்டு வரலாம்னு கேட்டுக்கிட்டு இருக்க. அந்த பை அப்படின்னா நான் கூட்டு போகணும்னு சொன்னா கூட்டு போக மாட்டியா அப்படின்னு ஒரு மாதிரி டெரரா முறைச்சிக்கிட்டு இருப்பான். இந்த ஆளும் ஐயா நீங்க ஏன் சார் இப்படி கோச்சுக்கிறீங்க, வாங்க போலான்னு சொல்லிட்டு பைய அந்த ரெஸ்ட் ரூம் கூட்டு போக இந்த சான்ஸை பயன்படுத்திக்கிட்ட சாங்கும் ஐயோ இந்த இடத்துல எந்த ஒரு பெட்ஸ் சம்பந்தப்பட்ட பொருளும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு ரூமுக்குள்ள போய் எட்டி பாக்குறா. அங்க போய் பார்த்தா அந்த ரூம் ஃபுல்லா நாய்களோட பெயிண்டிங்கும் அதுக்கு குடுக்க வச்சிருந்த சாப்பாடும் தான் இருக்கும். அதை பார்த்த உடனே சாங்கும் பயங்கரமா மிரண்டு போறா. இதை எப்படியாச்சும் கிளீன் பண்ணுமேன்னு சொல்லிட்டு அறக்க பறக்க எல்லாத்தையும் அங்க இருந்து எடுத்துக்கிட்டு இருக்கா. ஒரு வழியா அங்க இருந்த பெயிண்டிங் ஃபுட்டு அங்க இருந்த ஒரு நாயையும் எடுத்துட்டு ஓடி போயிடுவா. கரெக்டா அந்த ஆபீஸ்ல இருந்தவனும் பைய பாத்ரூம்ல இருந்து வெளியே கூப்பிட்டு வரும்போது சார் இந்த கம்பெனியில அதிகமா நாய்களுக்கும் அது சம்பந்தப்பட்ட பொருட்களுக்கும் நிறைய முக்கியத்துவம் கொடுப்போம், எங்க கம்பெனியோட கல்ச்சர் என்னன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன்னு சொல்லிட்டு கரெக்டா அந்த ரூமுக்குள்ள கொண்டு போய் காமிக்கிறான். அங்க எதுவுமே இருக்காது, எல்லாத்தையும் அந்த சாங்க காலி பண்ணி வச்சிருப்பா. அதை பார்த்துட்டு அந்த ஆபீஸ்ல இருந்த ஆளும் என்னடா இது இங்க நிறைய பொருள் இருந்துச்சு எங்க போச்சுன்னு சொல்லிட்டு முடிச்சுக்கிட்டு இருக்க. பை ஆமா நீ என்னத்தையே காட்டுறேன்னு சொன்னியே, என்னத்தை காட்ட போறேன்னு கேட்டுக்கிட்டு இருப்பான். இதுக்கு அடுத்து அந்த ஆளும் பைய ஒரு இடத்துல கொண்டு போய் உட்கார வச்சு பேசிக்கிட்டு இருப்பான். இன்னொரு பக்கம் அந்த சாங் அந்த நாய்க்குட்டியும் அங்க இருந்த பொருள் எல்லாத்தையும் எடுத்துட்டு ஒரு ஓரமான இடத்துல பதுங்கி உட்காந்துக்கிட்டு இருப்பா. இதுக்கு அடுத்து அங்க ஒரு லேடி வராங்க, அவங்க கையில ஒரு நாய்க்குட்டி இருக்கும். அப்போ அந்த பை கூட பேசிட்டு இருந்த ஆளு அவனை அந்த லேடிக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி விட அந்த லேடியும் அவங்க கிட்ட கை கொடுத்து பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்போ பைக்கு அந்த லேடி வச்சிருந்த நாயை பார்த்து பயங்கரமா வெறியாக ஆரம்பிக்கிறான். இவனும் அதை எவ்வளோ கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுவான், ஆனா அவனால சுத்தமா முடியாது. அவனோட கண்ணெல்லாம் ப்ளூ கலர்ல மாற ஆரம்பிக்குது. அப்போன்னு பார்த்து கரெக்டா சாங் அந்த இடத்துக்குள்ள வந்து அந்த நாய்க்குட்டிய அவன் கண்ணில் படாத மாதிரி மறைச்சுக்கிட்டு நின்னுகிட்டு இருப்பா. அப்போ அச்சுன்னு தும்ம அந்த நாய்க்குட்டி வச்சிருந்த லேடியும் ஒரு மாதிரி மூஞ்ச வச்சுக்கிட்டு உனக்கு என்னமா ஆச்சுன்னு கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. அதை கேட்ட சாங்கும் அது ஒன்றும் இல்ல, எனக்கு கொஞ்சம் டாக் அலர்ஜி இருக்கு, அதான் எனக்கு அடிக்கடி தும்மல் வருதுன்னு ஒரு பிட்ட போடுறா. அப்போ அந்த லேடியும் அந்த டாக பைக்கோட இருந்த ஆள்கிட்ட கொடுத்து அங்க இருந்து எடுத்துட்டு போக சொல்றான். இதுக்கப்புறமா பையும் அந்த லேடிய பார்த்து இவ என்னோட புது அசிஸ்டன்ட் தான், இவ பண்ண தப்பா மன்னிச்சிருங்க, இவ எப்பயுமே இப்படிதானு கோல் மொட்டிக்கிட்டு இருப்பான். அதை பார்த்த சாங்கும் பேசுவடா பேசுவ, உனக்கு ஹெல்ப் பண்ண வந்தா இதுவும் பேசுவ இன்னும் பேசுவேன்னு மனசுக்குள்ளேயே மறைச்சிக்கிட்டு இருப்பா. இதுக்கு அடுத்து அந்த லேடியும் அவங்கள ஒரு இடத்துக்கு கூட்டு போறாங்க. இதுக்கு அடுத்த சீன்ல அந்த லேடி அந்த பையையும் சாங்கையும் ஒரு இடத்துக்கு கூட்டு போய் பிசினஸ் டீல்லாம் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த லேடி சாங்க கிட்ட நாங்க டாகும் அதை சம்பந்தப்பட்ட ஃபுட் ப்ராடக்ட்ஸும் செய்யறதுல நிறையவே இன்ட்ரெஸ்ட் காட்டுறோம், உங்களுக்கு அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் காமிக்கவான்னு சொல்லிக்கிட்டு இருக்க. பையும் என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருப்பான். அப்போ சாங் சார் நம்ம கம்பெனில நிறைய விஷயங்களை நீங்க கவனிக்க வேண்டியது இருக்கு, அதனால உடனே நீங்க இங்க இருந்து கிளம்பணும்னு அவசரப்படுத்திக்கிட்டு இருப்பா. அப்போ அந்த பைக்
கூட பேசிக்கிட்டு இருந்த அந்த ஆளு ஒரு டாகோட ஃபுட்டை எடுத்துட்டு வந்து அவன் கண்ணு முன்னாடி நீட்டி இதான் எங்க கம்பெனியோட ப்ராடக்ட் அப்படின்னு நீட்டிக்கிட்டு இருப்பான். அதை பார்த்த பைக்கும் எச்சி எல்லாம் ஊற ஆரம்பிக்குது. அவனும் எச்சியை முழுங்கிட்டு எவ்வளோ கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்றான். சாங்கும் அதை பார்த்துட்டு அவனை தடுக்க எவ்வளோ ட்ரை பண்ணுவா. ஆனா பை அவளை பார்த்து என்ன மன்னிச்சிருமா, இதுக்கு மேல என்னால கண்ட்ரோலே பண்ணிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த டாக் ஃபுட்டை எடுத்து பயங்கரமா சாப்பிட்டுட்டு இருப்பான். அதை அங்க இருக்க எல்லாரும் தடுக்க ட்ரை பண்ணுவாங்க. ஆனா நோ யூஸ், அவன் எல்லாத்தையும் காலி பண்ணிடுவான். இதுக்கு அடுத்த சீன்ல அந்த பையும் சாங்கும் ஒரு கேபின்ல சோகமா உட்காந்துட்டு இருப்பாங்க. சாங் பைய பார்த்து எப்பா சாமி இதுக்கு மேல உன் கூட எல்லாம் என்ன வர சொல்லாதப்பா, எனக்கு இருக்கிறது சின்ன இதயம், என்னால நீ கொடுக்குற டாஸ்க் எதையும் சமாளிக்கவே முடியலன்னு அவன் கிட்ட கும்பிட்டு கெஞ்சிக்கிட்டு இருப்பா. அதை பார்த்த பையும் இங்க பாரு, நீ என்கிட்ட மன்னிப்பு எல்லாம் கேட்க வேணாம், நான் தான் உனக்கு நன்றி சொல்லி ஆகணும், நீ தான் என்ன காலையில இருந்து நிறைய தடவை காப்பாத்த ட்ரை பண்ணியிருக்கேன்னு சொல்லிக்கிட்டு இருப்பான். அதை கேட்ட சாங்கும் மன்னிப்பெல்லாம் எனக்கு தேவையில்லை, நான் இங்க முதல்ல கிளம்புறேன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி விஸ்கி நடந்து போயிட்டு இருப்பா. அதை பார்த்த பையும் ஆமா நீ எதுக்கு இப்படி நடக்கிறேன்னு கேட்க அதுக்கு சாங்கு வேற என்ன பண்றதா, நான் போட்டிருக்க செப்பல் சரியில்லை அதான் எனக்கு காலில் அழுத்துதுன்னு சொல்ல அந்த பை உடனே அவளை உட்கார வச்சு அவ போட்டிருந்த செப்பலை அவன் கையாலே கலட்டி அவளுக்கு அழுத்தம் கொடுக்குற அந்த இடத்துல ஏதோ ஒரு ஸ்டிக்கர் ஒட்டி மறுபடியும் அவ காலிலே மாட்டி விடுறான். அதுக்கப்புறமா உன் கால் எப்படி இருக்குன்னு கேட்க இவளும் இப்போ எனக்கு கொஞ்சம் பரவாயில்ல உனக்கு ரொம்பவே நன்றின்னு சொல்லிக்கிட்டு இருக்க இவன் அவளை பார்த்து இனிமே உனக்கு எது வசதியா இருக்கோ அதையே போட்டுக்கோன்னு சொல்றான். அதுக்கப்புறமா நீ என்ன பாஸ் மிஸ்டர்லாம் கூப்பிட வேண்டாம் என்ன நீ அப்படின்னு சொல்ல உடனே அந்த சாங் முந்திரி கொட்டை மாதிரி பரவாயில்ல நான் உன்னை இனிமே அஸ்கினே கூப்பிடுறேன்னு கலாச்சிட்டு இருப்பா. அதுக்கப்புறமா நான் இங்க இருந்து கிளம்புறேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து சிரிச்சுக்கிட்டே ஓடி போயிடுவா. இதுக்கு அடுத்து அந்த பை அவனோட அம்மா கிட்ட போன்ல பேசிக்கிட்டு இருப்பான். அப்போ அவனோட அம்மா அவன் கிட்ட இங்க பாருப்பா, ஏற்கனவே உங்க அப்பா கிட்ட வேலை பார்த்துட்டு இருந்த ஒரு ஆளு நம்ம கம்பெனியோட ஸ்டாக் பிரைஸ் எல்லாம் வாங்கிட்டான், அவன் ஒருவேளை நம்ம கம்பெனிக்குள்ள உள்ள நுழைஞ்சு உன்னை ஏதாச்சும் ட்ரிகர் பண்ண ட்ரை பண்ணுவான், நீ எதுக்கும் உஷாரா இருன்னு போன்ல சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அப்போன்னு பார்த்து அந்த பை இருந்த வீட்டோட காலிங் பெல் அடிக்குது. அவனும் அந்த டோரை திறந்து யாரான்னு பாக்குறான். பார்த்தா அவங்க அப்பா கூட வேலை பார்த்துட்டு இருந்த அந்த ஆள் தான். அவனை பார்த்த உடனே நம்ம பையும் ஷாக் ஆகுறான். இதுக்கு அடுத்த சீன்ல நம்ம சாங்கு அவளோட கேபின்ல உட்காந்து ஒரு புக்கு படிச்சுக்கிட்டே தன்னோட ஃப்ரெண்டு கிட்ட ஜாலியா பேசிக்கிட்டு இருப்பா. அப்போன்னு பார்த்து அந்த பை இவளை கால் பண்றான். அப்படி கால் பண்ணி ஏமா உன்னால எனக்கு ஒரு காரியம் ஆக வேண்டியது இருக்கு, எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடியுமான்னு கேட்க இவளும் அதெல்லாம் என்னால முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருப்பா. அதுக்கப்புறமா அவன் உன்னோட கேபினுக்கு ஒரு பார்சல் வந்திருக்கும், அந்த பார்சலை நான் சொல்ற இடத்துக்கு தயவு செஞ்சு எடுத்துட்டு வான்னு சொல்ல இவளும் அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருப்பா. இவன் விடாப்பிடியா நான் சொல்றதை செஞ்சுதான் ஆகணும்னு சொல்ல இவளும் சரி நான் பண்ணி தொலைக்கிறேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து அந்த பார்சலை எடுத்துட்டு சோகமா கிளம்பி போறா. இதுக்கு அடுத்த சீன்ல நிறைய பேர் உட்காந்து ஜாலியா சிரிச்சு பேசிட்டே குடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்போ சாங் அந்த இடத்துல போதையில உட்காந்துக்கிட்டு இருப்பா. ஆமா நான் எதுக்காக இங்க உட்காந்துக்கிட்டு இருக்கேன், நான் இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி போதையிலேயே யோசிச்சுக்கிட்டு இருப்பா. அப்போ அந்த இடத்துல பை சாங்க கிட்ட உனக்கு போதை ஓவர் ஆயிடுச்சு, நம்ம இங்க இருந்து கிளம்பலான்னு சொல்லிட்டு அவளை கைத்தாங்கள புடிச்சிட்டு அங்க இருந்து கூட்டு போக ட்ரை பண்றாங்க. அதை பார்த்து அங்க இருந்த எல்லாரும் என்னப்பா உன் கேர்ள் ஃப்ரெண்ட் எங்க தள்ளிட்டு போறேன்னு கேட்டுட்டு இருக்க அதை கேட்ட உடனே சாங் என்னடா சொல்றீங்க, யாருக்கடா கேர்ள் ஃப்ரெண்டுன்னு கடுப்பாக ஆரம்பிக்கிறா. அதுக்கப்புறமா தான் அவளுக்கு கொஞ்சம் கொஞ்சமா போதை தெளிய ஆரம்பிக்குது. அப்பந்தான் ஆஹா இவன் நம்ம பாஸ் ஆச்சே, இன்னைக்கு வேற நம்ம இவனுக்கு கேர்ள் ஃப்ரெண்டா நடிச்சுக்கிட்டு இருக்கோமேன்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பா. இதுல இருந்து கட் பண்ணி இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்றதை காமிக்கிறாங்க. அதுல சாங் பை சொன்ன மாதிரியே அவனோட பார்சலை எடுத்துட்டு அவன் இருக்கிற ஹோட்டலுக்கு போறா. அங்க போய் அந்த பார்சலை வச்சுட்டு எப்பா சாமி என்னோட வேலை டைம் முடிஞ்சிச்சு நான் வந்து கிளம்புறேன்னு சொல்லிட்டு அங்க வந்து அவசரமா கிளம்ப பாப்பா. அப்போ அந்த பை அவளை தடுத்து இங்க பாரு இதை ஓபன் பண்ணிட்டு இங்க வந்து கிளம்புன்னு சொல்ல அவனும் சரின்னு சொல்லிட்டு அதை ஓபன் பண்ணி பாக்குறா. பார்த்தா அதுல ஒரு காஸ்ட்லியான ட்ரெஸ் இருக்கும். ஆமா என்னதுன்னு சாங்கும் கேட்க அதுக்கு அந்த பை இதை போட்டுட்டு இன்னைக்கு என் கூட நீ ஒரு போர்ட் மீட்டிங்க்கு வரணும், அங்க நான் சொல்ற மாதிரிலாம் நீ செய்யணும்னு சொல்லிக்கிட்டு இருக்க. சாங்கும் கடுப்பாயிடுறா. அதெல்லாம் என்னால முடியாது, எனக்கு நிறைய வேலை இருக்குன்னு அவளும் அங்க வந்து எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணுவா. அதுக்கு பை இங்க பாரு நீ எங்க போறேன்னு எனக்கு நல்லா தெரியும், அந்த மின்ஹோ கூட டேட்டிங்க்கு தானே போற, அவன் கிட்ட நான் ஏற்கனவே பேசிட்டேன், நீ தனியாவே படம் பார்த்துக்கோப்பான்னு சொல்லிட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருப்பான். அதை கேட்ட உடனே சாங்கும் பயங்கர கடுப்பாயிடுறா. ஏன்டா நீ இப்பெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு கத்திக்கிட்டு இருப்பா. அதுக்கப்புறமா என்னால நீ சொல்ற எதையும் செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்ப பாப்பா. அதை கேட்ட பையும் இங்க பாரு நான் சொல்றது நீ செஞ்சுதான் ஆகணும், அப்படி இல்லாட்டி வேற ஒரு நல்ல வேலையா தேடிட்டு போற வழியா பாருன்னு மிரட்ட இவளும் வேற வழியே இல்லாம சரி பண்ணி தொலைக்கிறேன்னு ஒத்துக்கிறா. அதுக்கப்புறமா அந்த பை இங்க பாரு அங்க போயிட்டு குடிக்க வேண்டிய நிலைமை கூட வரும், அப்படி குடிச்சிட்டு தயவு செஞ்சு என்ன பத்தின ரகசியத்தை உளறி விட்டுறாதுன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போறான். இதுக்கு அடுத்து பையும் அந்த போர்ட் மெம்பர்ஸ் கூட உட்காந்து மீட்டிங் அட்டென்ட் பண்ணி ஜாலியா பேசிக்கிட்டு இருப்பான். அப்போ சாங்கும் அவன் கொடுத்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு அவன் பக்கத்துல வந்து உட்காடுறா. அங்க இருந்து எல்லாரும் இது யாருன்னு கேட்க பையும் இவ தான் அப்பாயிண்ட் பண்ணிருக்க புது அசிஸ்டன்ட்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அங்க இருந்த பை
பையோட அப்பா ஃப்ரெண்டு அது சரி உங்க அம்மா உனக்கு ஏத்த ஒரு ஆளை புடிச்சிட்டாங்க போலேன்னு ஜாலியா பேசிக்கிட்டு இருப்பான். அதை கேட்ட சாங்கும் கடுப்பாயிரா. நைஸா பையோட காது கிட்ட போயிட்டு இங்க வந்து என்ன சரக்கடிக்க தானே சொன்னேன், இப்ப பார்த்தா இவனுங்க எல்லாரும் சேர்ந்து உனக்கு என்ன கேர்ள் ஃப்ரெண்ட் ஆக்க பாக்குறானுங்களேன்னு அவன் காதை போட்டு கடிச்சுக்கிட்டு இருப்பா. அதுக்கப்புறமா அந்த பையோட அப்பா ஃப்ரெண்டு பை கிட்ட வந்து இங்க பாரு உங்க அப்பா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இறந்தது எனக்கு ரொம்பவே வருத்தமா இருக்கு, உன்னால இந்த கம்பெனியை தனியா ரன் பண்ண முடியலன்னா நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு நைஸா அவன் கிட்ட பிட்ட போட்டு இந்த கம்பெனி ஆட்டைய போட பாக்குறான். பையும் அதுக்கெல்லாம் அசராம உஷாரா உட்காந்துக்கிட்டு இருப்பான். இதுக்கு அடுத்து சாங்குக்கு அந்த மின்ஹோ தான் சினிமா தியேட்டர்ல எடுத்த போட்டோவை அமுச்சு விட அதை பார்த்த உடனே சாங்கும் பயங்கர கடுப்பாயிடுறா. ஐயோ நம்ம இவன் பக்கத்துல இல்லாம போயிட்டோமேன்னு ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க. அங்க இருந்த எல்லாரும் சரக்கு அடிக்க சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அதை கேட்ட சாங்கும் தாராளமா அடிக்கிறான், நான் என்ன இவனுக்கு அசிஸ்டன்ட் மட்டுமா, இவனுக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் ரேஞ்சுக்கு தானே நான் இருந்துகிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அங்க இருந்த சரக்க கோவத்துல உட்காந்து குடிச்சுக்கிட்டு இருக்கா. அப்படி குடிச்சு முடிச்சிட்டு நேரா பாத்ரூம்ல போய் வாந்தி எடுத்துக்கிட்டு இருப்பா. அதுக்கப்புறமா பையும் அவ வாந்தி எடுத்துட்டு வெளியே வர வரைக்கும் பாத்ரூம்க்கு வெளியே வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பான். வெளியே வந்த சாங் அவனை பார்த்து போதுமாடா உனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமே, நான் இப்போ ஜாலியா மின்ஹோ கூட உட்காந்து படம் பார்த்திருக்க வேண்டியது, உன்னால எல்லாமே நாசமா போச்சு, அவன் கூட நான் இந்நேரத்துக்கு சந்தோஷமா இருந்திருப்பேன், ஆனா இந்த மாதிரி கேடு கெட்டவனுங்க கூட உட்காந்து சரக்கடிக்க வச்சுட்டே உன்னால என் சந்தோஷம் மொத்தமா போச்சுன்னு போதையிலே அழுதுகிட்டு இருப்பா. அதை கேட்ட பையும் என்ன மன்னிச்சிரு எல்லாம் என் தப்புதான்னு சொல்லிட்டு அவளுக்கு டிஷ்யூ பேப்பர் எடுத்து நீட்டுறான். அதை கேட்ட சாங்கும் கடுப்பாய் போட நான் இங்கிருந்து போறேன்னு சொல்லிட்டு கோவமா அங்கிருந்து கிளம்பி போறா. இவனும் கொஞ்சம் நில்லுன்னு சொல்லிட்டு அவ பின்னாடியே போக ட்ரை பண்ண இவளும் என்ன ஃபாலோ பண்ணாதரா பாடி சோடான்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போறா. இதுக்கு அடுத்து அந்த பை அந்த மீட்டிங் நடந்த இடத்துல நடந்து போயிட்டு இருக்கும் போது அங்க ஒரு பையன் ஒரு நாய் பொம்மையை எடுத்துக்கிட்டு ஜாலியா ஓடிக்கிட்டு இருப்பான். அதை பார்த்த பை உடனே அவன் பின்னாடியே ஓடி போய் அந்த நாய் பொம்மையை புடிச்சு கவ்வி அதை கடிச்சு ஒரு மாதிரி குலைச்சுக்கிட்டு இருப்பான். அதை பார்த்து அந்த பையனை அழுதுகிட்டு இருக்க தூரத்துல இதையெல்லாம் பார்த்துட்டு இருந்த பையோட அப்பா ஃப்ரெண்டும் அந்த போர்ட் மெம்பர்ஸ் கிட்ட எல்லாம் போயிட்டு இவனுக்கு ஏதோ ஜெனட்டிக்கலா ப்ராப்ளம் இருக்குன்னு குசு குசுன்னு புரளி பேசிக்கிட்டு இருப்பான். கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த பையும் இவங்க எல்லார்கிட்டயும் வந்து நீங்க ஒன்னும் தப்பா எடுத்துக்காதீங்க, அந்த பையன் கூட நான் ஜாலியா விளையாண்டுட்டு இருந்தேன் அப்படின்னு சமாளிக்க ஆரம்பிக்கிறான். இதுக்கு அடுத்து அந்த சாங் ரோட்ல ரொம்ப கோவமா நடந்து போயிட்டு இருப்பா. அந்த பை என்னதான் நினைச்சிட்டு இருக்கான், என்ன ரொம்ப டார்ச்சர் பண்றான், அவனை இன்னொரு தடவை பார்த்தனா அவன் கை காலெல்லாம் உடைக்க போறேன்னு திட்டிக்கிட்டு இருப்பா. அது மட்டும் இல்லாம அவனை அசிங்கமா வேற திட்ட ஆரம்பிக்கிறா. அதுக்கப்புறமா ஐயோ குளிருது அப்படின்னு சொல்லிட்டு ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கும் போது யாரோ இவளை ஃபாலோ பண்ற மாதிரியே இவளுக்கு ஃபீல் ஆக ஆரம்பிக்குது. இதே நேரத்துல இன்னொரு பக்கம் அந்த பை அந்த போர்ட் மெம்பர்ஸ் கூட உட்காந்துக்கிட்டு இருக்கும் போது அந்த அப்பனோட ஃப்ரெண்டு ஒரு நாய்க்குட்டியை எடுத்துட்டு வந்து பையோட மூஞ்சிக்கிட்ட நீட்டி அவனை வெறுப்பேத்திக்கிட்டு இருப்பான். அதுக்கப்புறமா அந்த பையும் ஐயோ நம்ம மட்டும் இவங்க முன்னாடி நாய் மாதிரி ஆயிட்டோம்னா நம்ம மானமே போயிடும், நம்ம மட்டும் கண்ட்ரோல மிஸ்ஸே பண்ணிட கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப வெறப்பா உட்காந்துக்கிட்டு இருப்பான். இவனோட கண்ணெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா ப்ளூ கலர்ல மாற ஆரம்பிக்குது. இவனோட கண்ட்ரோலும் கொஞ்சம் கொஞ்சமா இவனை விட்டு போக ஆரம்பிக்குது. இவனும் என்ன பண்றதுன்னு முழிச்சுக்கிட்டு இருக்கும் போது கரெக்டா அந்த இடத்துக்கு சாங் வந்துடுறா. அவ பைய பார்த்து உனக்கு என்ன தைரியம் வந்தா என்னை விட்டுட்டு வேற ஒரு பொண்ணு கூட சேட் பண்ணிக்கிட்டு இருப்பா, அவ யாருன்ற உண்மையை நீ என்கிட்ட சொல்லியே ஆகணும்னு பயங்கரமா கத்திக்கிட்டு இருக்கா. இவனும் என்னமா சொல்லிக்கிட்டு இருக்க, யார பத்தி பேசுறேன்னு கேட்க இவளும் என்கிட்ட ஓவரா நடிக்காதரா, நீ என்கிட்ட உண்மையெல்லாம் சொல்லிதான் ஆகணும், முதல்ல எங்க இருந்து வான்னு சொல்லிட்டு அவனை அங்க இருந்து தரன்னு இழுத்துட்டு போறா. அவ அந்த போர்ட் மெம்பர்ஸை விட்டு இவனை தனியா கூப்பிட்டு வந்ததுக்கு அப்புறமா இவங்க ரெண்டு பேரும் கார்ல உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ பை சாங்க பார்த்து உனக்கு ரொம்பவே நன்றி, நீ மட்டும் வரலனா நான் நிச்சயமா அவமானப்பட்டிருப்பேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. சாங்கம் இந்த நன்றி எல்லாம் வேற ஒருத்தருக்கு தான் சொல்லணும், உன்கிட்ட வேலை பார்த்துட்டு இருந்த ஒருத்தர் தான் என்கிட்ட வந்து நீ பார்க்கதான் ரொம்ப மொரட்டுத்தனமான ஆளு, நீ எல்லாரையும் அதிகாரம் பண்றதை வச்சு உன்னை தப்பா நினைக்க வேண்டாம்னு சொன்னாரு, அது மட்டும் இல்லாம நீ ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கன்னு சொன்னாருன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அந்த பை ஆஹா இந்த ஆள் அதெல்லாம் வேற சொல்லியிருக்கானா, வேற என்னெல்லாம் சொன்னான்னு கேட்க சாங்கம் அது ஒன்றும் இல்லை, நீ இந்த ஜெனட்டிக் ப்ராப்ளமால அஃபெக்ட் ஆனதுக்கு அப்புறமா உன்னை எல்லாரும் சைக்கோ மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க, அதனால நீ யாருக்கிட்டையுமே பேசாமலே விட்டுட்டேன்றதையும் சொன்னாரு. அது மட்டும் இல்லாம உனக்கு இப்போ கண்டிப்பா ஹெல்ப் தேவைன்னு சொன்னாரு, அதனாலதான் நான் வந்தேன்னு சொல்லிக்கிட்டு இருப்பா. அதை கேட்ட பையும் இங்க பாரு என்ன மன்னிச்சிரு, நான் உன்னை தொந்தரவு பண்றேன்னு நினைக்காத, ஆனா எங்க அப்பா என்னையும் எங்க அம்மாவையும் விட்டு போனதுக்கு அப்புறமா நான் எங்க அம்மாவையும் இந்த கம்பெனியும் நல்லபடியா பாத்துக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருப்பான். அதுக்கப்புறமா அவளை பார்த்து என்னாலதான் நீ மின்னு கூட போக வேண்டிய டேட் மிஸ் ஆயிடுச்சு, அதுக்கு என்ன மன்னிச்சிருன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. இவளும் சிரிச்சுக்கிட்டு பரவாயில்ல உனக்கும் லைட்டா மனுஷ குணம்லாம் இருக்குன்னு கலாச்சிக்கிட்டு இருப்பா. அதை கேட்ட பையும் நீ என்ன நாயினே முடிவு பண்ணிட்டியான்னு சொல்லிக்கிட்டு இருப்பான். இதுக்கப்புறமா இவங்க ரெண்டு பேரும் கார்ல போயிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா பை சாங்க அவளோட இடத்துல டிராப் பண்ணிட்டு அவளுக்கு ஒரு ட்ரெஸ்ஸை கிஃப்ட் பண்ணிட்டு அங்கிருந்து கிளம்பி போறான். இதுக்கு அடுத்து நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி இவங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சாப்பிட்டியா தூங்குனியா தண்ணி குடிச்சியான்னு மெசேஜ் பண்ணிட்டு குட் நைட் சொல்லிட்டு ஆளுக்கு படுத்து தூங்கிடுறாங்க. இதுக்கப்புறமா என்ன நடந்துச்சுன்றத அடுத்த வீடியோல சொல்றேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க, மறக்காம
மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்களை ஒரு நல்ல வீடியோவில் எடுத்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஹேவ் ஃபன் கைஸ்.